அம்மா, யாரும்மா? என்னம்மா வேணும்? என்ன விஷயம்? அம்மா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தேங்க. வீட்டு வேலை எது இருந்தாலும் போட்டு கொடுங்கம்மா. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கம்மா. வீட்டு வேலை பார்க்குறவங்களா? சரி சரி, வீட்டு வேலை இருக்கு. துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் தைக்கிற வேலை தான் இருக்கு. செய்வீங்களா? பாத்திர வேலைக்கு துணி துவைக்கணுங்களா? நான் பார்த்துக்கிறேங்கம்மா. எந்த வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக க்ளீனாக முடிச்சு கொடுத்துறேம்மா. என்னோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் சம்பளம் கொடுங்க, சரிங்களா? வர 1ஆம் தேதியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வேலை இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் பெரியவங்க இருக்கும், ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைய கணக்கில் சேர்க்க வேணாம். நான் வந்து யூனிஃபார்ம் வந்து துவைக்கணும், அதை வந்து கையில் துவைச்சி கொடுத்துருங்க, குழந்தையோட யூனிஃபார்மை. அப்புறம் மிச்ச துணியெல்லாம் நீங்கள் மிஷின்லேயே போட்டு துவைச்சி காய வச்சா போதும். 2 நேரம் வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கங்க. காலையிலையும் ஈவினிங்கும் டீ போட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ காலையில் துணியை துவைச்சி காய போட்டு ஈவினிங்கில் வந்து எடுத்து மடிச்சு வச்சுருங்க. ஈவினிங்லேயும் ஒரு தடவை பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துருங்க. 2000 ரூபா கொடுத்துட்றேன் 4 பேருக்கு சேர்த்து. ஓகே. அம்மா சிங்கில் வேண்டாங்கம்மா, எனக்கு கால் வலிங்கம்மா. நான் வாசல் பக்கம் எடுத்து போட்டு பாத்திரம் கழுவி கொடுத்துட்றேங்கம்மா. எனக்கு உட்காந்துட்டு தாங்கம்மா செய்ய முடியும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு செய்ய முடியாதுங்கம்மா. முழங்கால் வலிங்கம்மா. வயசாயிடுச்சு இல்லைங்களா? என்னம்மா பண்ணுறது? சரிம்மா. வந்து நீங்கள் சிங்கில் தேய்க்க வேணாம். பாத்திரம் வந்து தோட்டத்திலே இடம் இருக்குது, அங்கேயே வந்து நீங்கள் போட்டு தேய்ச்சிக்கோங்க. துணி கூட அங்கே கையில் துவைக்கிற துணியெல்லாம் அங்கேயே வாஷ் பண்ணி காய போட்டுக்கோங்க. சரி, எவ்வளோன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்புறம் மறுபடியும். சரிம்மா, ஓகேம்மா. ஆமாம், வந்ததுலேருந்து நான் உன் பேரே கேட்கல. உன் பேர் என்னம்மா? நீ அதுக்குள்ளே பாத்திரமே தேய்க்க ஆரம்பிச்சிட்ட. உன் பேர் என்ன சொல்லு? அம்மா சொல்லுங்க. என்ற பேருங்களா? என்ற பேர் வெண்ணிலாங்க. பேர் நல்லா இருக்குதுங்களா? ஓ, வெண்ணிலாவா உன் பேர்? சரி சரி, சூப்பர், அழகான பேர் தான் உன் பேர். சரி, அழகான பேர். இந்தம்மா, டீ குடிச்சிட்டு பொறுமையாகவே தேய் பாத்திரம்லாம். வந்து மெதுவாக தைச்சிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. டீ குடிச்சிட்டு பொறுமையாக தேய்ங்க. அம்மா சொல்லுங்கம்மா. டீங்களா? சரிங்கம்மா, டீ சாப்பிடுங்கம்மா. ஓகேங்கம்மா, இதை வரேங்கம்மா, எந்திரிச்சு வரேங்கம்மா. ஸோ காலையில் வீட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 4 வீட்டு வேலை பார்க்குறேன். முடிச்சுட்டு இப்போ தான் நைட்டு 10 மணி வீட்டுக்கு வரேன். ஏழைகளோட நிலைமைலாம் இதுதான். வீட்டு வேலை கொடுத்த மவராசி நல்ல மவராசிங்க, நல்லா இருக்கணும். படிக்கலைன்னா இந்த நிலமை தாங்க. நான் அப்படியே எங்கள் அம்மா படின்னாங்க. நான் படிச்சிருந்தேன்னா இந்த நிலமை வந்திருக்குமா? படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறது இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ இந்த வீடியோவை பார்க்குற பசங்க நீங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. படிக்கலைன்னா இப்படி தான் 10 பாத்திரம் கழுவும், துணி துவைக்கணும் தான் போயிட்டுருக்கணும்.